உச்சமாகறனால ஹார்ட்டு தான் நிறைய பேருக்கு 30 வயசை கடந்தவங்க 24 வயசு கடந்த ப்ரெஷர் பிபி பார்த்துக்கிறது ஹார்ட்டை நல்லா செக் பண்ணிக்கிறது. வாக்குவாதத்தில் ஈடுபடுவது சட்ட சிக்கல் வரைக்கும் போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அவங்களுக்குள்ள தகராறு, இவங்களுக்குள்ள தகராறு, பஸ்ஸில் போகிறச்ச தகராறு, இதெல்லாம் பண்ணவே கூடாது. உத்தியோக தடை, வியாபாரத்திலிருந்து சிக்கல், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாமே நன்மையான காலகட்டத்தையும் நன்மையான சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வங்கியில் கடன் ஆயிடுச்சு, தனிப்பட்ட கடன் ஆயிடுச்சு, அதெல்லாம் செட்டில் ஆகுறதுக்கு அற்புதமான காலகட்டம். ஒரு ராசிக்கு தான் குரு வராரு ஜென்மத்தில். நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், திருமண தடைகள் நீங்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நிறைய புது கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மிதுனம் திருவெண்காடு போகிறது தான் ரொம்ப நல்லது. மிதுனத்துக்கு எப்பவுமே இந்த அலர்ஜி, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, ஹார்ட்டை மிதுனம்னா செக் பண்ணிக்கணும். மிதுனத்துக்கு குரு உச்சமாகறனால ஹார்ட்டு தான் நிறைய பேருக்கு 30 வயசை கடந்தவங்க 24 வயசை கடந்த மிதுனம் ப்ரெஷர் பிபி பார்த்துக்கிறது, ஹார்ட்டை நல்லா செக் பண்ணிக்கிறது. மிதுனத்துக்கு நல்ல இது ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்ல ஜம்முன்னு வீட்டுக்கு வர்றது, மரண பயம் போயிடுறது, மரணத்துக்கு உண்டான கண்டத்துலேருந்தே தப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் மிதுனத்துக்கு நல்லது நடக்கும். பழைய கடன்கள் பைசலாகும், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கோர்ட்டில் வென்றுடுவாங்க, கோர்ட்டில் வழக்குகள் வெற்றி ஏற்படும். அதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மிதுனத்துக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக மிதுனம் எல்லாத்துலேயும் சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ வார்த்தைகள் மட்டும் கவனம், குடும்பத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் நிறைய பேர் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மிதுனம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த குடும்பத்தை விட்டுட்டு அப்புறமா என்ன வெளி உலகத்தில் நல்லது நடக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது சட்ட சிக்கல் வரைக்கும் போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அவங்களுக்குள்ள தகராறு, இவங்களுக்குள்ள தகராறு, பஸ்ஸில் போகிறச்ச தகராறு, இதெல்லாம் மிதுனம் கொஞ்சம் பண்ணவே கூடாது. ஹெல்த்து கண்டிப்பாக ஒரு ரெக்கவர் ஆகும். ஹெல்த்தில் ரொம்ப நாள் இருந்த ஒரு தொந்தரவு கிளியர் ஆகும். நிறைய இருக்கும். அதில் திருவெண்காடில் அகோரமூர்த்தி ரொம்ப விசேஷம், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் மிதுனத்துக்கு தொழில் தான் அற்புதம். தொழில் அடிமை தொழிலிருந்து நிறைய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் மிதுன ராசிக்காரர்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபாரத்தில் இருந்த சிக்கல், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாமே மிதுனத்திற்கு நன்மையான காலகட்டத்தையும் நன்மையான சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மிதுனம் அதே போல் இதமாக பேசக்கூடிய மிதுனத்திற்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும். குடும்பமாகட்டும், வெளியிடமாகட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் சாந்தமாக பேசணும். ரொம்ப கோவப்படுறது, தப்பான வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு தவறான வழியாயிடும். தயவுசெய்து வாக்கை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிதுனம் நன்மைகளையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவார்கள். அதே போல் கண்டிப்பாக வங்கியில் கடன் ஆயிடுச்சு, தனிப்பட்ட கடன் ஆயிடுச்சு, அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு ஏற்படும். நண்பர்கள் உதவுவது, எதிரிகள் இவர்களிடத்தில் சமாதானம், உடன்படிக்கை ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். ஆலங்குடி குருஸ்தலம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். அதே போல் கடகத்தில் தான் உங்கள் ராசிக்கு தான் குரு வராரு ஜென்மத்தில். நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், திருமண தடைகள் நீங்கும், புத்திர சந்தான தடைகள் நீங்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். வெளி உலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கும் இருந்த சண்டைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப நாளாக அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, பொண்டாட்டியை பார்க்க முடியல, பொண்டாட்டியோட சண்டை, குடும்பத்தில் சண்டை, அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது பெரிய அளவு நிம்மதியும்
பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நிறைய புது கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நட்பு விஷயத்தில் அற்புதங்கள் காணப்படும். அதே போல் மனதில் ஒரு தெளிவும் மனதில் ஒரு சந்தோஷமும் ஏற்படும். ஆனால் அதே சமயம் என்ன பார்க்கணுன்னா, எதிரிகள் பலமாக இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாகிறார். அதனால் பார்த்துக்கணும். பெரிய உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா அந்யோன்யமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், சந்தோஷம் சொல்லணும். நிறைய விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதெல்லாம் கடகத்திற்கு நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கடகம் பார்த்துக்கொள்வேன். ஆனால் தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கடகம். ஆமாம், அடிவயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டோடு, அதுதான் வந்து. அதே போல் மறைமுக எதிரிகளுடைய பலம் கடுமையாக இருக்கும். அது யார் எதிரினே தெரியாது, எல்லாருமே ஒன்று சேர்றது. ஏன்னா கடகத்துக்கு இதெல்லாம் உண்டு இந்த டைம். ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சம் ஆகிறார். 6னாவே சத்ரு, 6னாவே ரோகம், 6னாவே கடன் ருணன்றது தான். அதனால் வழக்குகள் எல்லாம் நிறைய கடகம் உஷாராக இல்லைன்னா சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டு விடக்கூடிய காலகட்டம்.